ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தெரிஞ்சிருந்தாலும் இப்போ தெரியாமல் ஒரு சிலர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்காக. ஏன்னா நம்ம புது சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆரம்பத்துலேருந்து யூடியூப்பை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் தெரியாதவர்கள் கண்டிப்பாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து இதில் வர்ற விஷயங்களை வச்சு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சேனலுக்கு தேவையான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். சரியா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பதிவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் எங்கே பார்க்குறது அப்படின்னு தெரியல. என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நேராக வந்துட்டு ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறாங்க. ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண வேகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வருது. இந்த இடத்துல வாட்ச் டைம் அப்படின்னு வருது. அந்த இடத்த தொடுறாங்க. டச் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கோர் பண்ணுறாங்க. 105 அப்படின்னு காட்டுது. ஓ, ஓகே, நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் இந்த இடத்துல 1000 காட்டினா ஓகே 1000, இந்த இடத்துல 5000 காட்டினா 5000 அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. கிடையவே கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரீல்ஸ், அதாவது நீங்கள் போடுற ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குல்ல, அது எல்லாமே சேர்ந்து இந்த இடத்துல காமிக்கிறது தான் வாட்ச் ஹவர்ஸ். ஓகேவா? அதனால் வந்துட்டு அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து யூடியூப்பில் எடுக்க மாட்டாங்க. அந்த வாட்ச் ஹவர்ஸ் யூடியூப்பில் எடுக்க மாட்டாங்க. அது கணக்கு சேராது. ஓகே. நீங்கள் வந்து அப்போ வாட்ச் ஹவர்ஸ் எங்கே பார்க்கணும், அதாவது உங்களுடைய கரெக்டான வாட்ச் ஹவர்ஸ் எங்கே பார்க்கணும், எந்த இடத்துல பார்த்தா தெரியும் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணும், இந்த எஸ் சிம்பிள் போட்டிருக்கு பாருங்கள், அந்த எஸ் சிம்பிளை டச் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் இருக்காங்க, நீங்கள் எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கிறீங்க, அதாவது 90 நாளுக்குள்ளே ஒரு 3 வீடியோ போட்டிருக்கிறீங்களா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே காட்டுது பாருங்கள், 0 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல காட்டுறது தான் ஒரிஜினல் வாட்ச் ஹவர்ஸ். ஓகே. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வாட்ச் ஹவர்ஸ் காட்டுதோ அது மட்டும்தான் ஒரிஜினல் வாட்ச் ஹவர்ஸ். இந்த இடத்துல எவ்வளோ பப்ளிக் ஷார்ட்ஸ் வியூவர்ஸ் காட்டுதோ அதுதான் உங்களுக்கு ஒரிஜினல். ஓகே. இப்போ நீங்கள் இதில் வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டா அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 99, அதாவது வந்து ஒரு 99% நீங்கள் வந்து மானிட்டேஷன் முடித்த மாதிரி தான். அதாவது சிலருக்கு வந்து எல்லாமே சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகிடும். சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 சப்ஜெக்ட் ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகாது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து சிலவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் பேட்ச் ஆட் இது மட்டும் ஓப்பன் ஆகாது. ஒரு சிலவங்களுக்கு வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸ் முடித்தோடனே நிறைய விஷயங்கள் ஓப்பன் ஆகிருக்கும், சில விஷயங்கள் ஓப்பன் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸ் நீங்கள் முடித்தாலே 99% மானிட்டேஷன் உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி தான். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ், அதாவது அந்த 3000 முடிஞ்சோடனே அந்த பேட்ச் உங்களுக்கு யூடியூப்பில் கிளியர் ஆகிடும். அதாவது உங்களுடைய மொபைலில் அந்த பேட்ச் காட்டவே காட்டாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ். இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் பூர்த்தியான பின்பு தான் உங்களுக்கு அந்த $, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் வர்றதுக்கான என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாமே வந்து யூடியூப்பில் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு மெயிலாகவும் வரும். இந்த ஒய்டி ஸ்டூடியோவிலையும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒவ்வொரு விஷயங்களுமே ஒய்டி ஸ்டூடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் ஒய்டி ஸ்டூடியோ யூடியூப் வச்சுருக்கிற எல்லாருமே 99% ஒய்டி ஸ்டூடியோ யூஸ் பண்ணுங்கள். ஒய்டி ஸ்டூடியோ ஏற்றி வச்சுக்கிங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பயன்படும். இந்த இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல அப்ளை, அதாவது உங்களுக்கு 3000 வாட்ச் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல அப்ளைங்கிறது வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் மாறிடும். நீங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக உங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து நம்மளோட பயணம் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டிப்பாக ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போட்டுக்கொண்டே தானே இருப்பேன். யூடியூப்பை பற்றி பார்த்து ரசிங்க. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி நண்பர்களே.